பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் PMC தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 5, 6, 7ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த யுத்தத்தை உருவாக்கினாரு. அந்த யுத்தத்தை உருவாக்கினவரும் அவர்தான். அந்த யுத்தத்தினால அந்த வலியை அனுபவிச்சரும் அவர்தான். என்னோட கடைசி நாட்கள்ல எனக்கு இப்படி ஒரு பிளிஸ் கிடைச்சது கிருஷ்ணர் கிட்ட இருந்து. ரொம்ப எனக்கு இதுவா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, கிருஷ்ணா கான்சியஸ் உனக்கு தெரியும்னு சொல்றேன், சிவா கான்சியஸ் உனக்கு உணரணும்ல, நீ என் கையை பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் டீப் ஸ்லீப்க்கு போயிட்டு வந்தேன். அவளை பார்த்தாக்கா அவளை என்ன பண்ணா, எங்கேயோ லிஃப்ட் ஆகி போயிட்டா. ஆனா எந்த இடம் தெரியல. ஷீ ட்ராப்ட் ஹர் ஐடென்டிட்டி. ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்மளுடைய விஸ்வகுரு பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி மற்றும் சொர்ணமால்யா பத்ரிஜி அவங்களோட பிளஸிங்ஸோட நம்ம டு டான்ஸ் வித் டக்கினி என்ற புத்தகத்தில் இருந்து இத்தனை நாட்கள் ஞானத்தை பெற்றுக் கொண்டிருந்தோம். இன்று கடைசி நாள். வன்யாஜியும் பாட்னால இருந்து வந்துடுறாங்க. சங்கரா எப்படின்னா ஷார்ட் விசிட், எப்பெல்லாம் காலேஜ் லீவா இருக்கும் அப்பெல்லாம் ஷார்ட் விசிட் வந்துட்டு போறாங்க. அதே மாதிரி இவங்க அம்மா எவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்காங்களோ அதே மாதிரி பன்யாஜியும் உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்காங்க. இவர் ரெண்டு பேரையும் மாத்தி போய் பாத்துக்கிறா. அட் த சேம் டைம் பண்டிட்ஜி அவங்களுக்கும் போய் இது கொடுத்துட்டு வரா, ஃபுட்டு கொடுத்துட்டு வரா. அவங்களோட உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்றா, இதே மாதிரி லைஃப் 1 இயர்க்கு மேல ஆச்சு. இவர்கிட்ட பண்டிட் கிட்ட அவ ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் டோபி கம்யூனிட்டின்னு அவ இன்னும் சொல்லவே இல்லை அவங்க கிட்ட. அவ பிரீஃபா அவங்க அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி தன்னோட லைஃப் பத்தி இதுதான் சொல்லியிருக்காளே தவிர அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லை. அப்ப ஒரு தடவை அவன் என்ன பண்றா, நம்ம சொல்லிடலாம் பண்டிட்ஜி கிட்ட, ஏன்னா நம்ம அப்பப்ப டெய்லி ஃபுட்டு கொண்டு கொடுக்குறோம் இவங்களுக்கு, நம்மளோட ஐடென்டிட்டி என்ன நம்ம சொல்லவே இல்லை, சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்றா இவ. நான் டோபி கம்யூனிட்டியை சேர்ந்தவன் நானு அப்படின்னு சொல்றா. அப்ப பண்டிட்ஜி பார்த்துட்டு சோ வாட், அதனால என்ன அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நீங்க பிராமின்ஸ், நீங்க பண்டிட், நீங்க நான் சாதாரண ஃபுட் எல்லாம் கொண்டு கொடுக்குறேனே, இத்தனை நாள நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட, சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கான தேவையும் கிடையாது அப்படின்னு. இல்ல வி ஆர் பிலாங் டு லோயர் இது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல 2 பண்டிட்ஸ் இருந்தாங்க. அந்த 2 பண்டிட்ஸும் என்னன்னா சிவாவோட பரம பக்தர் அவங்க 2 பேரும். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, சிவா கிட்ட போய் ரெக்வெஸ்ட் வச்சாங்க, எனக்கு நாங்க உன்னோட கான்சியஸ் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ரெக்வெஸ்ட் வச்சாங்க, அந்த ரியாலிட்டிக்கு உள்ள வரணும்ட்டு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இப்ப வர முடியாது, நான் ஒருத்தர்கிட்ட அனுப்புறேன் உங்ககிட்ட, நீங்க அவங்க கிட்ட போய் கத்துக்கோங்க, கத்துட்டீங்க நீங்களே ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலைக்கு வந்துருவீங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்புறாங்க. அங்க எங்க அனுப்புறாங்கன்னா, அவர் எங்க அட்ரஸ் சொல்லி அனுப்புறாங்களோ அங்க போனாக்க அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க அந்த ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடி பார்த்தா இல்லிட்ரேட்டா இருக்கா, ரொம்ப புவரா இருக்கா. அவ பார்த்தா அப்பியரன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அவ ஒரு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாரா, ஐயோ இவர் நம்ம சிவா நம்மள டெஸ்ட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மள அனுப்பிச்சிருக்காங்க, அதனால நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதனால நம்ம இங்க வேண்டாம், இவன் நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 2வது பண்டிட் என்ன பண்றாருன்னா, இவங்க கிட்ட அனுப்பிச்சிருக்காங்கன்னா இது நம்மளுக்கு ஏதோ டெஸ்டிங்கா இருக்கும், அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களோட முகமுடிய கிழிச்சு உள்ள ஊடுருவி போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் அப்படி பண்ணும்போது அந்த சைத்தன்யத்துல போகும்போது அப்பதான் புரியுது இவங்க ரியல் டீச்சர், என்லைட்டட் மாஸ்டர் இவங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்ச உடனே அங்கே இருந்து கத்துக்கிறாரு. கத்துட்டு என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு போய் அங்க சிவா கிட்ட சொல்றாரு, நான் கோவில்ல போய் சொல்றாரு, நீங்க அனுப்பிச்சிங்க, ஆனா எனக்கு இந்த மாதிரி அவங்க இப்படி இருக்காங்களே, நல்ல காலம் என்ன அங்கிருந்து நான் வெளில வந்துட்டேன், நான் அவேர்னஸ்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருனாக்க, நீ சரி நான் உன்னை வேற ஒரு ஸ்காலர் கிட்ட அனுப்புறேன்,
நீ அங்க போய் படி அப்படின்றாங்க. சரின்னு அந்த ஸ்காலர் கிட்ட போறாங்க. அங்க போனா அவர் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு, கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கு. ஆனா அந்த சைத்தன்யத்துள்ள அவரால போக முடியல. அப்ப சொல்றாரு, நான் வந்து எல்லாமே கத்துக்கிட்டேன், எல்லாம் பண்ணேன், அந்த ரியலைசேஷன் எனக்கு கிடைக்கலையே, இது சம்திங், இது எனக்கு மிஸ்ஸிங்கா இருக்கேன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் ஆளை பார்த்து நீ எடை போட்ட, அவங்க எப்படி என்ன ஏதுன்ட்டு. ஆனா இப்ப பாரு, நான் செகண்ட் பண்ணிட்டு போனார் இல்லையா உன்னோட ஃப்ரெண்டு, அவர் பாரு எப்படி இருக்காருன்னா, அவர் வந்து அந்த பிளிஸ்ல ஸ்விம் பண்ணிட்டு இருக்காரு பாரு அவரு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இவர் ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணாரா. அதனால அந்த கதையை சொல்றாரு. அதனால இங்க வந்து நான் இந்த கம்யூனிட்டி, நான் இந்த வகுப்பை சேர்ந்தவ, இதெல்லாம் வந்து சமுதாயத்தோட ஃபேப்ரிகேஷன். ஆக்சுவலா வந்து இறைவனோட அருளும் அந்த பிளிஸ்லயும் போறதுக்கு இந்த மாதிரியான ஐடென்டிட்டி எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அப்பாவை பாரு, உங்க அப்பா வந்து ஒரு ஆள் வந்து ஷூ காலோட உதைச்சு அவர் மூஞ்சில ஸ்பிளிட் பண்ணா. ஏன்னா அவர் பெருக்கிட்டு இருந்த இது ப்ரூம் வந்து அவரோட ஷூ கால்ல பட்டுடுச்சுன்ட்டு பண்ணா. உங்க அப்பா என்ன பண்ணாரு, உள்ள போய் உட்காந்து அழுதுட்டாரு. அழுதுட்டு என்ன ஃபீலிங் அவருக்கு அழுதாருன்னா, தன்னை அடிச்சதுக்காக அவர் ஃபீல் பண்ணல. நான் பரம சிவன் பக்தர், நானு எனக்கு சிவாவே எல்லான்னு, எனக்கு வெளி உலகம் தெரியாது, சிவாவே எல்லான்னு நான் இருக்கேன். சிவாவோட இது போய் இந்த இந்த சரீரமே சிவாது, அதனால இத போய் அவர் ஹர்ட் பண்ணிட்டாரே, அவருக்கு நாளைக்கு என்ன கெடுதல் வந்துருமோன்னு நினைச்சு அவர் ஃபீல் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு நாளைக்கு என்ன பண்ணாரு, நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த யார் வந்து இவரை ஹர்ட் பண்ணாரோ அவங்க வீட்டு வாசல்ல கொண்டு போய் அந்த ஃப்ளவர் வச்சு நின்னுட்டு இருந்தாராம். அப்ப வந்து ஒரு சேஜ் வந்தாராம். அங்க சேஜ் கேட்டாரா, எதுக்காகப்பா நீ இந்த ஃப்ளவரை இங்க கொண்டு வந்து வச்சுட்டு நிக்கிற அப்படின்ட்டு. அப்ப அந்த சேஜ் சொன்னாராம், அந்த இவர் சொல்றாரு, உங்க அப்பா என்ன சொன்னாருனாக்க, என்ன வந்து இவர் இன்சல்ட் பண்ணிட்டாரு, இவரோட கோபத்தை வந்து நான் தணிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு என்ன மாதிரி சிவா கான்சியஸ்ல இருக்கிறவங்கள இவர் வந்து ஹர்ட் பண்ண மாட்டாரு. அதனால நான் இவர் கோபத்தை தணிக்கிறதுக்காக நான் இந்த ஃப்ளவரோட அவருக்கு இந்த இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து நான் கிஃப்டா வச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்பா அவர் உன்னதானே ஹர்ட் பண்ணாரு, சிவா ஒன்னும் ஹர்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரா, ஐ எம் லிவிங் இன் த ஷேடோ ஆஃப் சிவா, அதனால என்ன ஹர்ட் பண்ணாலும் அவரை ஹர்ட் பண்ண நானுன்னு எனக்கு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது, நான் அவரோட சைத்தன்யத்திலேயே நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணா என்ன, சிவாவை பண்ணா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லும் போது அந்த துறவி என்ன பண்ணாராம், சிரிச்சுட்டே போனாராம். அந்த துறவி வேற யாரும் கிடையாது, அவர் சாட்சாத்து சிவபெருமானே வந்துதான் உங்க அப்பாக்கு இந்த இதை கொடுத்திருக்காரு, காட்டியிருக்காரு, தன்னோட சொரூபத்தை காட்டியிருக்காரு. இவ்வளவு பெரிய ஒரு மகான் உங்க அப்பா வந்து எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாரு. இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேரு சிவாவை பார்த்திருக்காங்க, உங்க அப்பாக்காகவே அவர் ஃபார்ம் எடுத்துட்டு வந்து காட்டிட்டு போயிருக்காங்க. இது தெரிஞ்ச அப்புறம் அவர் புரண்டு புரண்டு அழுது இருக்காரு, இது தரையில புரண்டு புரண்டு அவர் அழுதிருக்காரு உங்க அப்பா அப்படின்னு சொல்லும் போது. நாங்க இங்க வரும்போது கூட, வந்தவன கூட சுலபாவோட டீச்சர் என்ன சொன்னாங்கன்னாக்க, இங்க நீங்க மெயினா இங்க வரவழைச்சதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த ஒரு இடத்துலதான் சிவாவை நேர்ல தரிசனம் பண்ண ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. அதனால அந்த இடம் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான இடம்னு அப்படி சொன்னாரு. நீ பாரு, நீ எவ்வளவு பெரிய கிஃப்டட் தேவகி, உங்க அப்பா வந்து எவ்வளவு பெரிய கான்சியஸ்ல இருந்தாரு, நீ எவ்வளவு பெரிய இல்ல, எங்க அப்பா வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்காரே தவிர இதை பத்தி எனக்கு எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னும் போது, போக போக நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி நான் இந்த கம்யூனிட்டி இது அதெல்லாம் நீ வந்து இனிமே மைண்ட்ல நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்ட்டு என்ன பண்றா, இதெல்லாம் கேட்டுட்டு ஹாப்பியா போறா, அடிக்கடி வரா, பண்டிட்ஜி கூடயும் சுலபா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றா, அவங்க எப்படி எல்லாம் மெடிடேஷன் பண்ணணும்ட்டு அதெல்லாம் பண்றாங்க. இவளோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க விஸ்டம் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க இவகிட்ட. காலங்கள் வந்து இப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் என்னாச்சுன்னா, சங்கராக்கு வந்து கல்யாணம் பண்ற அந்த வயசாச்சு. சங்கராவும் என்ன பண்றாருன்னா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றாரு. எனக்கு வேண்டாம் கல்யாணம், எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு வந்து கண்டென்ட்டா இல்லை அப்படின்ட்டு. அப்ப அந்த ஊருக்கு வந்து பானர்ஜி வீட்டுக்கு ஒரு இது பண்டிட்ஸ், அவர் வந்து அவர் டாட்டரை கூட்டிட்டு வராரு. அந்த பண்டிட்ஸ் டாட்டர் பேர் வந்து பவானி. அந்த அவ வந்து 18 இயர்ஸ் கேர்ள், ரொம்ப அழகா இருக்கா பாக்குறதுக்கு. இவ என்ன பண்றா, சங்கராவை கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் சங்கராக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து போயிடுறா. இங்க அவங்க அம்மா கிட்ட வர, அவங்க அம்மா ரொம்ப சிக்கா இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த இவ இருக்கா இல்லையா,
சங்கராவோட மேரேஜ். அந்த மேரேஜ்ல வந்து இவங்க ரொம்ப பிஸியா இருந்ததுனால, தேவைக்கு ரொம்ப பிஸியா இருந்ததுனால கொஞ்ச நாள் பண்டிட்டையும் பார்க்கல, அவங்க வீட்டுக்கும் போவே இல்லை இவன். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னாக்கா, ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக இவ போறா வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா ரொம்ப சிக்கா இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, கிட்ட கூப்பிட்டு அவகிட்ட சொல்றாங்க, இத பாரு, நீ நீ ஊர்ல இல்லாத போது உன்னோட ஃப்ரெண்டு வந்தாங்க இங்க அப்படின்ட்டு. யாருன்னு கேட்டாக்க, காஷ்மீர்ல இருந்து வந்த பண்டிட்டும் அவங்க ஒய்ஃபும் வந்தாங்க அப்படின்னாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் வந்தாங்களே? நான் ஆமா வந்தாங்க, உன்னதான் தேடிட்டு வந்தாங்க அப்படின்னா. நான் நினைச்சேன், ஆனா அவங்க வந்து உன்னை தேடிட்டு வரல, என்ன பார்க்கணும்னு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் டைம் ரொம்ப லிமிட்டடா இருக்கான். என்னை வந்து பார்த்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி அவங்க வந்தாங்க அப்படின்னாங்க. அப்படியாம்மா, அப்படியா நீ சொல்றேன்னா? ஆமா, அப்படிதான் அவங்க வந்தாங்க. வந்தவொடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, கிருஷ்ணா கான்சியஸ பத்தி சொன்னாங்க. உங்க கூடயே கிருஷ்ணா இருக்காரு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப வந்து கிருஷ்ணா கான்சியஸ் எப்படி இருக்குன்னா, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை எப்படி அவர் ப்ரூவ் பண்ணார்னா, பிருந்தாவன்ல வந்து இவங்க சொன்னாராம், பண்டிட்ஜி வந்து இவங்க அம்மாக்கு சொன்னாங்களாம், பிருந்தாவன்ல வந்து கோபிகா ஸ்ரீஸ் அத்தனை பேரோட ராசலீலை பண்ணும்போது எல்லாரோடையும் ஒவ்வொரு கிருஷ்ணரா அவரோட கான்சியஸ வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து ஒரு ஆனந்த பரவசத்துல அவங்கள கூட்டிட்டு போனாரு அவர் கிருஷ்ணர். அது ஒரு ஸ்டேட். இன்னொரு ஸ்டேட் எப்படி இருந்தாருனாக்க, அந்த இது மகாபாரத யுத்தம் நடந்தது இல்ல, அந்த மகாபாரத யுத்தம் நடக்கும்போது அவங்க என்ன ஆச்சுனாக்க, அந்த பெயின், அந்த சோல்ஜர்ஸ், அந்த வாரியர்ஸ், அந்த அடிபட்டு ஒவ்வொரு நாளும் அடிபட்டு அடிபட்டு கீழே விழறதும், டெத்துக்கும் லைஃபுக்கும் நடுவுல அவங்க பண்ண அந்த ரண வேதனைய அவர் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாராம், போர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போர் முடிஞ்ச உடனே, ஒவ்வொரு நாளைக்கும் போர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாராம், போய் 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 ஒவ்வொரு சோல்ஜர் பக்கத்துலயும் ஒவ்வொரு கிருஷ்ணர் இருந்தாராம். ஒவ்வொரு கிருஷ்ணர் இருந்து அந்த சோல்ஜர்ஸோட பெயினை வந்து அவர் எடுத்துக்கிட்டாராம், ரிசீவ் பண்ணாராம் அவரு. ஏன்னாக்க அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த இது யுத்தத்தை உருவாக்கினாரு. அந்த யுத்தத்தை உருவாக்கினவரும் அவர்தான், அந்த யுத்தத்தினால அந்த வலியை அனுபவிச்சரும் அவர்தான், கிருஷ்ணர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூடயும் இருந்தாரு. அப்ப மட்டும் கிடையாது, இது இது முடிஞ்ச உடனே, அந்த வார் முடிஞ்ச அப்புறம் இந்தியா ஃபுல்லாவே எத்தனை பேர் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ, எவ்வளவு பேரு உயிரிழந்தாங்களோ அத்தனை பேர் வீட்டுக்கும் கிருஷ்ணர் போனாரு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்து அந்த ஒரு கிரிஃப்ல இருந்து சீக்கிரம் எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கிருஷ்ணா அவங்களோட இருக்கிறது, அந்த ஃபேமிலியோட அவர் இருக்கிறத சில பேர் தான் உணர்ந்தாங்க, சில பேர் உணரல. யாரெல்லாம் உணர்ந்தாங்களோ அவங்க எல்லாம் கிருஷ்ணரை பார்த்தாங்க. யாரெல்லாம் உணர முடியலையோ அவங்க எல்லாம் கிருஷ்ணரை பார்க்கலைனாலும், கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் என்ன செஞ்சாரோ, உணர்ந்தவங்களுக்கு என்ன செஞ்சாரோ அதேதான் இவங்களுக்கும் அவர் செஞ்சாரு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது வந்து அவங்களோட குரு, அதாவது மைத்ரேயை என்ன பண்ணாங்களோ, அங்க பார்த்தாக்க அந்த வேர்ல்டு செலிஸ்டியல் ட்ரீம்ல வந்து இங்க வார் நடக்குது, அங்க பெயினான பெயின், அப்படி ஒரு பெயின் அங்க. இந்த பெயின் வந்து எப்படி வந்து எல்லா இடத்துலயும் பரவுறது, என்டையர் காஸ்மோஸே பெயின்ல இருந்தது, பெயின் எமோஷன்ல இருந்தது. அப்ப மைத்ரேயை என்ன பண்ணாங்களாம், பார்த்துட்டு மின்னல் வேகத்துல அப்படியே ஒளியா மாறி கிருஷ்ணர் கிட்ட வந்து நின்னாங்களாம். நின்னுட்டு, கிருஷ்ணா இது என்ன இப்படி எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன சொன்னாரா, இந்த இடத்துல வந்து ருக்மணி தேவி எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து துவாரகால மெடிடேஷன்ல போயிருக்காங்க அப்படின்னு சொன்னவன, நீயும் போ, அவங்களோட உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க, அந்த மெடிடேஷனோட எனர்ஜிய, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எல்லாத்தையும் இங்க அனுப்புங்க, என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப கேட்டாங்களும், உங்ககிட்ட இல்லாததா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பார்ட்டு தான் நானு, இன்னொரு பார்ட்டு உமன், அவங்க கிட்ட இருந்து எனர்ஜி வந்தாதான் அது முழுமை அடையும், அந்த ஒர்க்கே நான் கம்ப்ளீட்டா பண்ண முடியும். அதனால என்ன சொன்னாரா, சிவன் இல்லாம சக்தி இல்ல, சக்தி இல்லாம சிவன் இல்ல. அதனால அந்த எனர்ஜி கம்ப்ளீட்டா ஃபீமேல் எனர்ஜி வந்தாதான் என்னால வந்து இது பண்ண முடியும். அதனால நீ போய் அவங்களோட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்லி மைத்ரேயை அனுப்பி விட்டாங்கன்ட்டு இந்த விஷயத்த வந்து பண்டிட்ஜி வந்து எங்கிட்ட சொன்னாங்க. இது கேட்கறதுக்கே ஆனந்தமா இருந்தது. என்னோட கடைசி நாட்கள்ல எனக்கு இப்படி ஒரு பிளிஸ் கிடைச்சது கிருஷ்ணர் கிட்ட இருந்து. ரொம்ப எனக்கு இதுவா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன். அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கா யாரு, பந்த்ராவோட வைஃப் பூஜா,
அவ வந்து எனக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கா, என்னால இந்த ஃபுட்டை சாப்பிட முடியாது. நீ என்ன பண்ண, இந்த ஃபுட்டை நீ எடுத்துட்டு நேரா பண்டிட்ஜி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நீ தேங்க்ஸ் சொல்லிட்டு வா. அவங்க வந்து நிறைய லாஸ்ட் டைம்ல எனக்கு இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு போய் நீ தேங்க்ஸ் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவ என்ன சொல்றா, இல்லம்மா நீ இப்ப ரொம்ப உடம்பு முடியாம இருக்க இல்லையா, உன் உடம்பு கொஞ்சம் தேரட்டும், நான் அப்புறம் போய் அவங்கள பாக்குறேன் அப்படின்னா, இல்ல இல்ல நீ இப்பயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்க அம்மா அவ கையை பிடிச்சு அழுகுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட பிரதர் பாந்திரா இருக்கார்ல, அவரோட நீ பீஸ் ஆயிடணும், நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, அவரோட நான் சமாதானமா போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. உடனே இவ என்ன பண்றா, ஓகே நான் ட்ரை பண்றேம்மா, நான் பீஸ் ஆறேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, ப்ராமிஸ் பண்றா. இது முடிச்சுட்டு என்ன பண்றா, நேரா கிளம்பி பண்டிட்ஜியை போய் பார்க்க போறா. அங்க பண்டிட்ஜியை போய் பார்த்தவொடனே அவ சொல்றா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்களாமே, எங்க அம்மாவை பாத்தீங்களாமே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன சொல்றா, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், உங்க அம்மா மாதிரி ஒரு இது உமனை வந்து நான் வந்து பார்த்தேன். நான் எங்களோட கடைசி ஆசையும் அதுதான் இருந்தது. உங்க அம்மா கிட்ட வந்து நாங்க ஆசீர்வாதம் வாங்கி பிளெஸிங் வாங்கணும்னு இருந்தோம். ஏன்னா உங்க அம்மா வந்து கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல போன ஒரு பிறவியில கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல கிருஷ்ணரோட அவங்க இருந்திருக்காங்க, கிருஷ்ணர் ருக்மிணி தேவியோட அவங்க இருந்திருக்காங்க, துவாரகால வசிச்சிருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு இது வந்து சோலு உங்க அம்மாவோட சோலு. அதனால அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கினதுக்கு மூலியமா எனக்கு அந்த பிளெஸிங்ஸ் அவங்க கிட்ட கிடைச்சது, அது நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பண்டிட்ஜி சொன்னாராம். சொல்லிட்டு இவ என்ன பண்றா, இதெல்லாம் கேட்டுட்டு கிளம்பி என்ன பண்றா, எங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க, என்னால இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போவா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வரும், ஐயோ அம்மா வந்து ஃபுட் எடுத்துன்னு போக சொன்னாங்களே இவங்களுக்கு, நம்ம எடுத்துன்னு வரலையே ஃபுட்டுன்ட்டு ஞாபகம் வரும். சரி இன்னொரு டைம் கொடுத்துக்கலான்ட்டு இவ கிளம்பி சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா வந்து பாடி வெக்கேட் பண்ணிடுறாங்க. வெக்கேட் பண்ண உடனே இவ ரொம்ப அழுவுறா. பாந்திரா வந்து பக்கத்திலே இருந்து எல்லாம் சொல்றாரு. அப்ப பாந்திரா என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மா ஏன் கடைசி டைம்ல அவங்களோட பிரெத் நிக்கும் போது உன்னை ஏன் அமிச்சாங்க அப்படின்னாக்க, நீ அந்த பெயினை தாங்க மாட்ட, அதனாலதான் வந்து நீ அவங்கள ரொம்ப இது பண்ணி அவங்கள புடிச்சு இழுப்ப, அதனால அந்த செயினை கட் பண்றதுக்காக தான் உங்க அம்மா வந்து உன்னை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு அவன் பாந்திரா சொல்வான். சொன்ன உடனே இவ எப்படியே கொஞ்சம் காலம் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவா, கிளம்பி இது அப்போ அவ பவானியும் சங்கராவும் வருவாங்க இவளை பாக்குறதுக்கு. அப்ப அவங்க என்ன சொல்வாங்க, தீதி நீங்க இங்க தனியா இருக்க வேண்டாம், அம்மா இது பண்ற, அம்மா இல்ல இல்லையா இப்போ, நாங்க வந்து மதுரா போறோம் என்னோட பிரதர் வீட்டுக்கு. பவானி சொல்றேன், என்னோட மதர் வீட்டுக்கு பிரதர் வீட்டுக்கு நான் போறேன், அதனால நீங்களும் என் கூட வாங்க, நீங்க எங்கேயுமே போகல, இப்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இந்த கஷ்டம் நீங்க எங்களோட வாங்கன்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போறேன். அங்க கூட்டிட்டு போனா அது என்னாச்சுனாக்க, அங்க போனாக்க மத்ராக்கு சங்கர இவ சொல்றா, பாந்திரா கிட்ட வந்து இவ கேக்குறா, நீ எங்கேயுமே போனது இல்லை இல்லையா, ஒரே ஒரு மகா சிவராத்திரி அப்ப மட்டும் அவங்க அம்மா வந்து இந்த சுலபா அந்த பண்டிட்ஜி அவங்க வந்து மவுண்டன்ல அவங்க குரு எங்க இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போவாங்க மகா சிவராத்திரி அப்போ. அப்ப மட்டும் இவ போயிருக்கா அந்த இடத்து, அவளோட வில்லேஜ விட்டு நகர்ந்து போயிருக்காளே தவிர எங்கேயும் போனது இல்ல. அங்க போனாக்க அங்க என்னாச்சுனாக்க, எப்பவுமே வருஷ வருஷம் அவங்க அம்மா தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலுக்கு கூட்டின்னு போவாங்க. அவங்க அப்பா வந்து சிவராத்திரி அப்ப மெடிடேஷன்ல இருந்துடுவாரு. இது எவ்ரி இயர் அவங்களுக்கு நடக்கும். அவங்க அப்பா போயிட்ட பிறகு அவங்க அம்மா கோவிலுக்கு மட்டும் கூட்டின்னு போவாங்க, வருவாங்க. அங்க போய் சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. இந்த தடவை அவ என்ன சொல்றான்னா, நான் சிவராத்திரி வந்து நான் அவங்களோட கொண்டாட போறேன், பண்டிட்ஜியோட கொண்டாட போறேன்னு சொல்றா. பண்டிட்ஜி தான் அவங்க மலைக்கு போறேன்றாங்க. இவனும் கிளம்பி அவங்களோட போயிடுறாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த மெடிடேஷன் அவ உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப என்ன பண்றாங்க, இவங்க சுலபா வந்து இவ கையை பிடிச்சுக்கிறாங்க. புடிச்சிட்டு கிருஷ்ணா கான்சியஸ் உனக்கு தெரியும்னு சொல்ற, சிவா கான்சியஸ் உனக்கு உணரணும்ல, நீ என் கையை பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்றாங்க, அந்த சிவா கான்சியஸ பத்தி சிவாவை பத்தி எப்படி வந்து கிரியேஷன் உருவாச்சு, சக்தினா என்ன, சிவானா என்ன, இது மூவபிள்ல இருந்து இம்மூவபிள் வந்தது, அப்புறம் வந்து கிரியேட்டர் அண்ட் கிரியேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து கிரியேட்டடு, இதெல்லாம் பத்தி வந்து அவங்க நிறைய இவளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாளைக்கு சிவராத்திரி. அந்த சிவராத்திரி அப்ப இவங்க நைட் என்ன பண்றாங்க, எல்லாரும் மெடிடேஷன்ல இவங்க 3 பேரும் உட்கார்றாங்க, பண்டிட்ஜி, சுலபா அண்ட் தேவகி 3 பேரும் அங்க உட்கார்றாங்க.
ஆனா என்ன ஆகுதுனாக்கா இவளால உட்கார முடியல, தாட் வந்து வந்து இவளுக்கு டிஸ்டர்ப் ஆகுறதுனால உள்ள போய் படுத்துக்கிறா. உள்ள படுத்துட்டு என்ன பண்றா, சிவாக்கு அப்ப படுத்து அவளுக்கு அப்படியே தூக்கம் வருது. என்னால ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அப்படியே தூக்கம் வருது. தூக்கத்துல என்ன பண்றா, அப்படியே அந்த கண்ணு மூடுற அந்த டயத்துல என்ன பண்றா, கிருஷ்ணா கிட்ட வந்து என்ன பண்றா, ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறா. என்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன்னா, கிருஷ்ணா சொல்றா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மால் டேஸ்ட் ஆஃப் தி ரியாலிட்டி ஆஃப் சிவா. இத எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப என்ன பண்றா, எனக்கு காட்டுன்ட்டு கிருஷ்ணா கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் டீப் ஸ்லீப்க்கு போயிட்டு உடனே அவளை பார்த்தாக்கா அவளை வந்து என்ன பண்ணா, எங்கேயோ லிஃப்ட் ஆகி போயிட்டா. ஆனா எந்த இடம் தெரியல. ஷீ டிராப்ட் ஹர் ஐடென்டிட்டி. ஐ கான்சியஸ் கிடையாது, அங்க தேவகியும் கிடையாது. அங்க பாரு அந்த என்டையர் காஸ்மோஸ் இருக்கு. அந்த காஸ்மோஸ் எல்லாமே இவளாவே பாக்குறா. அது வந்து சூரியனை பாக்குறா, மூணை பாக்குறா, ஸ்டாரை பாக்குறா, எத்த பாக்குறா, இதெல்லாம் பாக்குறா. எல்லாத்தையும் என்டையர் இது வந்து யூனிவர்ஸே வந்து இவளா தெரியுது அவளுக்கு. இந்த இதுல என்ன பண்றா, திடீர்னு ஒரு ஷேக் வந்து ஃபியர் வந்தவொடனே டக்குன்னு she entered into her body. இந்த ஸ்டேட் எனக்கு எப்படி வந்ததுன்னு இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்த நாளைக்கு என்ன பண்றா, போய் இவர்கிட்ட கேக்குறா, சுலபா கிட்ட சொல்றா, காலையில தூங்கி எழுந்த உடனே எனக்கு தூக்கத்துல நான் இந்த மாதிரி ஒரு இது வந்தேன்னு, நீ வந்து பயத்துல நீ உள்ள வந்துட்ட, உன் பாடி உள்ள வந்துட்ட, நீ வந்து பயம் இல்லாம ஃபேஸ் பண்ணிருந்தீன்னா நீ வந்து அந்த சிவாவோட ரியாலிட்டியில இருந்திருப்ப, அந்த பிளிஸ்ல இருந்திருப்ப, அந்த கிரேஸ்ல இருந்திருப்ப நீனு அப்படின்னு அவ சொல்றா. அப்ப இவ என்ன சொல்றானா, நான் கிருஷ்ணா கிட்ட தானே ரெக்வெஸ்ட் வச்சேன், சிவா கிட்ட நான் எப்படி அது எப்படி அந்த ஸ்டேட் வந்து சிவான்னு நீ சொல்றீங்கன்னு சொன்னவன அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இவளுக்கு புரியாது. அப்புறம் என்ன பண்ணுவா, பண்டிட்ஜி கிட்ட போய் கேட்பா. பண்டிட்ஜி என்ன சொல்வாரு, பகவத்கீதையில இந்த அத்தியாயத்துல இது சொல்லி இருக்கு அப்படி இப்படின்னு பகவத்கீதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஏன்னா அர்ஜுனனுக்கே வந்து அந்த அந்த ஸ்டேட்டுக்கு கூட்டுன்னு போயிட்டாரு கிருஷ்ணர். அந்த கீதாபதேசம் பண்ணும்போது அந்த அவரோட இந்த சுப்ராகாசல் பாடி பார்த்த அப்புறம் வந்து அவரால் அடுத்த சனம் வந்து என்னன்னு சொல்ல முடியல. அந்த ஸ்டேட்ல இருந்து வெளில வந்தா போரும் போல அர்ஜுனனுக்கு இருந்தது. நீ அந்த உணர்வுலதான் நீ இருந்திருக்க. இட்ஸ் ஓகே, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்ப அவ என்ன சொல்வான், சிவாவை வந்து எப்படி எனக்கு ஒரு தடவை அவ கேட்பா, எங்க அப்பாக்கு சிவா வந்து ஃபார்ம் எடுத்து காட்டினாங்கன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஃபார்ம்லெஸ்ன்றீங்க, எப்படி அவர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த என்டையர் யூனிவர்ஸோட ஆட்டமை கிரியேட் பண்ணதே சிவா தானே, அவர் தானே கிரியேட் பண்ணாரு. கிரியேட் பண்ணவருக்கு அந்த ஒரு சின்ன ஆட்டம்ல அவர் பாடி, அவருக்கு தேவையான ஒரு ஹியூமன் பாடியை கிரியேட் பண்ணிட்டு வந்து நிக்க தெரியாதா அப்படின்னு அவர் கேட்கிறாருல, அது அவளுக்கு ஞாபகம் வந்தது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறா அவ. புரிஞ்சுட்டு என்ன சொல்றா, அப்புறம் பண்டிட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதே மாதிரி வந்துடுறா இவ திருப்பி. எங்க வந்துடுறா, இப்ப வீட்டுக்கு வந்துடுறா. இத வந்து நினைச்சு பாக்குறா, நான் இப்ப மதுராக்கு போறேன், அப்ப போயிட்டு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் போவே இல்லை. மதுரா வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம், ஓன் பிளேஸ், அதனால போறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பாந்திரா கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். அவரும் நீ போயிட்டு வான்னு சொல்றாரு. சங்கராவும் பவானியும் இவளை கூட்டிட்டு போறாங்க. அங்க மதுராக்கு போனாக்க அங்க இவ நினைச்சு கிருஷ்ணாவோட பிளேஸ் எப்படியோ இருக்குன்னு நினைச்சு பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா எல்லா பிளேஸும் வந்து சுல்தானோட ஆட்சி அங்க இருந்தது. நிறைய இந்து கோவில்கள் வந்து இடிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான இது எல்லாமே எல்லா இடத்துலயும் மாஸ்க் வந்தது. இவ ஒரு நாளைக்கு நைட்டு என்ன பண்றா, வெளியில போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கா. ஒரு நாளைக்கு மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா, மதுரால மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தா. டயர்டா இருந்ததுனால அடுத்த நாளைக்கு பவானி, சங்கரா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து வெளியில எங்கேயோ போலான்றாங்க. அப்ப சங்கரா வந்து சொல்றான், இன்னைக்கு தீதியை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க சர்வன்ட் கிட்ட சொல்றான் அவங்களை எழுப்பாதீங்க, அவங்க நேற்று ரொம்ப டயர்டா இருந்தாங்க, அவங்க நல்லா தூங்கட்டும், அதுக்குள்ள நம்ம போய் எங்க போகணுமோ போயிட்டு நம்ம வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போறாங்க. இவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப டீப் இதுல வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவ எங்க இருக்கான்னாக்க, என்டையர் வந்து ஏதோ ஒரு செலஸ்டியல் ட்ரீம்ல இருக்கான். அங்க கிருஷ்ணர் கோவில் பாக்குறான். அந்த கோவில் வந்து அவ்வளவு அழகா இருக்கு, பொன்னாலையும் பவழத்தாலையும் வைரத்தாலையும் மினுக்குது அந்த கோவில். அந்த ஆர்ட் ஒர்க்கும் அதுவும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அப்ப அவ கேக்குறா, இது எந்த இடம், இது என்ன இது அப்படின்னு சொன்னவன, திஸ் இஸ் த டெம்பிள்
கிருஷ்ணா எங்க பிறந்தாரோ அந்த இடத்துல இருந்த டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இவ கனவுல பார்த்தா இல்ல, பார்த்துட்டு வந்தேன். அப்ப மதுரால தானே அவர் பிறந்தாரு. அவர் பிறந்த இடத்துல நம்ம கனவுல பார்த்தா அந்த கோவில் இருக்கும் பலத்துன்னு நினைச்சு அந்த கோவிலை தேடி என்ன பண்றா, இவன் மாட்டுக்கு எழுந்து போயிடுறா. மார்க்கெட்டுல போயிட்டு அந்த கோவில் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சொன்னவனா அங்க வேற யாருக்குமே சொல்ல தெரியல, எங்க இருக்குன்னு சொல்ல தெரியல. அவ என்ன பண்றா, அப்படியே வீட்டுக்கு வந்து தெரியலன்னு சொல்லிட்டவனா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு என்ன பண்றா, யாரோ ஒருத்தர் சொன்னாரு, இதோ இங்க ஒரு பெரிய மாஸ்க் இருக்கு பாத்தியா, இங்கதான் அந்த டெம்பிள் இருந்தது, அது இடிச்சு இங்க மாஸ்க் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அந்த மாஸ்க் முன்னால போய் நிக்கிறா. அவன் அந்த மசூதி முன்னால போய் நிக்கிறா. நிக்கும் போது என்னாச்சு, நிறைய பேர் வந்து இது முடிச்சு பிரேயர் முடிச்சுட்டு வரதும் போறதும் இப்படியே இருந்தது. அவ அது பாக்குறான். பார்த்தவன்னா அவளுக்கு என்னமோ மயக்கம் மாதிரி வந்து கீழே விழுந்துறா, மயங்கி கீழே விழுந்துடுறா. அப்போ ஒரு ஆள் என்ன பண்றாரு, இவளை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு அவளுக்கு தலையில அடிபட்டு இருக்கு, கால் ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்றாரு, மருந்து போடுறாரு. ஒய்ஃபை கூப்பிட்டு மருந்து போட சொல்றாரு. எல்லாம் மருந்து போட்டு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் வந்து நான் எங்க இருக்கேன்னு கேட்கும் போது, நீங்க ஒரு இது அந்த மசூதிக்கு முன்னால நின்னுட்டு இருந்தீங்க, அங்க அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டீங்க, அதனால நாங்க இங்க தூக்கிட்டு வந்திருக்கோம், இந்த டயர்டா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸும் டீயும் கொடுக்குறோம், நீங்க ஃபர்ஸ்ட் இதை குடிச்சு நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் மத்தது பேசுறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அவ என்ன பண்றா, இல்ல நான் ரொம்ப நேரம் இங்க இருந்துட்டேன், நான் கிளம்பி போனேன், உங்களால நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வந்தீங்கன்னு உடனே நான் இங்க ஏதாவது ஜக்கா வண்டி பிடிச்சு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு வரா. வரும்போது உங்க பேர் என்ன, என்ன நீங்க எங்க கூட்டிட்டு வந்தீங்களோ உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லும் போது அமீர் அப்படின்றாரு. ஓ நீங்க வந்து முஸ்லீமா அப்படின்னு கேட்கும்போது, நான் பிறப்பால முஸ்லீம் கிடையாது, எங்க எங்க கம்யூனிட்டி வந்து சிவாக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, சிவாக்காக இது பண்றாங்க. டிவோட்டிஸ் எங்க கம்யூனிட்டி ஆளுங்கெல்லாம் சிவாவை தான் வந்து அவங்க எல்லாம் வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க வந்து அந்த வேற கம்யூனிட்டி ஆளை சேர்ந்ததுனால எங்களை வந்து கோவில்லையோ அந்த வழிபடுறதுக்கோ விடவே இல்லை, எங்களுக்கு சமுதாயத்திலையும் எந்த அங்கீகாரமும் கிடைக்கல, அதனால எங்க அப்பா மட்டும் அங்கீகாரம் கிடைக்குது இந்த கம்யூனிட்டிலன்னு சொல்லிட்டு நாங்க மாறிட்டோம் இந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வரும். ஓ நீ வந்து உன்னோட தேவதா செல்லாம் தேவாஸ் எல்லாம் நீங்க விட்டுட்டு இங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி அவளுக்கு கோவம் வந்தோடனே என்ன பண்றான், மூஞ்சில எச்ச துப்பிட்டு இவ போயிடுறான். அப்ப இவ என்ன, அவர் வந்து அப்படியே ஷாக்ல நிக்கிறாரு அமீர். இவ ஏன் இப்படி பண்ணான்னு இவளுக்கே தெரியல, நான் ஏன் இப்படி பண்ணா, அப்படி ஒரு இன்சல்ட் அவரை பண்ணிருக்கேன்னுட்டு ரொம்ப அசிங்கப்படுறா. அப்புறம் ஜக்கா வண்டி படிச்சு வீட்டுக்கு போறா. சங்கரா வந்து இவளை தேடிட்டு மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க தீதியை காணுமேன்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்றாங்க, அடுத்த நாளைக்கு கிளம்பி திருப்பி ஊருக்கு வந்துடுறா. ஊருக்கு வந்தவொடனே என்ன பண்றா, பாந்திரா கிட்ட சொல்றா, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து, எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு, நான் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னவொடனே அவரு நீ அப்படி பண்ணன்னு அவர் கேக்குறாரு பாந்திரா. நான் தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ற, நேரம் பண்டிட்ஜி கிட்ட போலாம், போயிட்டு நம்ம ஃபர்கிவ்னஸ் கேட்கணும், எப்படி என்னன்னா அவங்க கிட்ட கேட்கலன்னா அங்க போனா பண்டிட்ஜி மேல அவ்வளவு கோபமா இருக்காரு. அவர் சொல்றாரு, நீ எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணலாம், இது கோவில், இது கிரியேஷன்ஸ், இதெல்லாம் இன்னைக்கு வரும், இன்னைக்கு ஒரு கோவில் கட்டுவாங்க, இது ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் காலப்போக்குல என்ன ஆகும், இந்த கோவில் வந்து போயிடும், பூமிக்குள்ள போயிடும், இல்லைன்னா மறைஞ்சு போயிடும், திருப்பி ஒரு கோவில் வரும். நீ செலிஸ்டியல் ட்ரீம்ல பார்த்த இல்லையா, அதுதான் நிஜமான கோவில். அந்த கோவில் எங்க இருக்குன்னா உன்னோட ஹார்ட்ல இருக்கு. இங்க வெளியில பண்றதெல்லாம் மெட்டீரியல் வச்சு பண்ற கோவில் அது, அதெல்லாம் ஒன்னும் சாஸ்வதம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா சோம்நாதர் கோவில் வந்து இடிக்கப்பட்டது, திருப்பி கட்டப்பட்டது, இடிச்சாங்க, திருப்பி கட்டினாங்க, இப்படியேதான் நடந்ததே தவிர இதுல எதுவுமே பெர்மனன்ட் கிடையாதுன்னு சொல்லி அவர் திட்டுறாரு. இவ்வளவு நீ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவளும் என்ன பண்றா, ஃபீல் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்றா, வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தவொடனே அங்க சங்கரா வந்திருக்காரு. சங்கரா என்ன சொல்றாருனாக்க, நாங்க வந்து கிளம்பி இதுக்கு போறேன், நான் வந்து திபெத் போறேன், திபெத்ல வந்து பார்டுக்கு போறேன், ஏன்னா இங்க நாலந்தா யூனிவர்சிட்டியில இருந்த நிறைய கொஞ்சம் டெக்ஸ்ட் பிலாசபிக்கல் டெக்ஸ்ட் எல்லாம் ரிலீஜியஸ் பத்தி அதெல்லாம் வந்து அந்த பீரியட்ல வந்த அந்த மாங்க் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால சில டெக்ஸ்ட் எல்லாம் எழுத வேண்டியிருக்கு. இவர் வந்து காலேஜ்ல இப்ப ப்ரொஃபஸரா இருக்காரு, எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்றதுக்கு இருக்கு, அதனால காலேஜ்ல ஒரு குரூப்பா சேர்ந்து நாங்க போறோம், நான் போறேன். ஐயோ அது வந்து ரொம்ப தூரமாச்சே, நீ எதுக்கு அவ்வளவு தூரம் நீ போற, உனக்கு இப்ப ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்கு, ஒய்ஃப் இருக்கா, நீ எப்படி விட்டு போறேன்ற.
வரத்துக்கு 6 மாசம் ஆகும், இல்ல 1 வருஷம் கூட ஆகுமேன்ட்டு. எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. என் கூட நிறைய பேர் வருவாங்க, நான் சேஃப்டியா தான் போயிட்டு வருவேன். ஆனா என்னோட ஒய்ஃப் பவானியும் வரேன்னு சொல்லி அவ ரொம்ப பிடிவாதம் பண்றா அப்படின்னு சொல்லும் போது, அப்ப திருப்பி பவானி வரா. வந்துட்டு நான் சொல்றேன், என்னை இவர் கூட்டுன்னு போக மாட்டேன்றாரு. எனக்கு என்னவோ வந்து நான் ஏதோ ஒரு பாண்ட் டீச்சரை நான் பார்த்தேன். பாண்ட் டீச்சர் வந்து ஏதோ ஒரு மேஜிக்கல் எல்லாம் பண்ணாரு. எனக்கு வந்து அந்த இது வந்து பூ பத்தி, ரிச்சுவல்ஸ் பத்தி சொல்லி கொடுக்குறேன்னு எனக்கு ட்ரீம்ல வந்து எப்பயோ சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இவர் வந்து சங்கரா போகும்போது நானும் கூட போறேன். நான் வந்து அவருக்கு சேஃப்டி இல்ல, அவருக்கு ஏதோ ஆயிடுமோ அந்த மாதிரி எல்லாம் பயந்து போல. எனக்கு அங்க போய் இந்த பாண்ட் டீச்சரை பார்க்கணும், நான் போறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவ என்ன பண்றா, சரின்னு சங்கரா கிட்ட வந்து இது அப்ரூவல் வாங்கி இவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டு இவ 2 குழந்தைங்களும் எடுத்து மத்ராக்கு போறா. மத்ரால போய் திருப்பி அங்க இருக்கா அந்த 2 குழந்தைங்க, இவளோட 2 குழந்தைங்களை பார்த்துட்டு அங்க இருக்கா. அப்படி அங்க இருக்கும்போது என்ன ஆச்சுனாக்க, ஒரு தடவை என்ன பண்றா, கோவிலுக்கு போறா. அங்க மசூதி கிட்ட போய் நிக்கிறா. அமீர் இருப்பாரா பாக்கலாம், அவர்கிட்ட சாரி கேட்கலான்ட்டு. அங்க வந்து என்ன பண்றாரு, அமீர் இல்லைன்னா அப்படியே தேடிட்டு என்ன பண்றா, யமுனா நதிக்கரை இருக்கு, அங்க வந்து உட்கார்றா. அங்க வந்து உட்கார்ந்து வந்து அப்படியே வேண்டிட்டே இருக்கும்போது, அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ரிவர்ல இருந்து ஏதோ ஒரு லைட் எமிட் ஆகி அப்படியே வெளியில வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்க, அவ என்ன பண்றா, யாரோ ஒரு உமன், வயசான ஒரு உமன் தோன்றாங்க. அந்த உமன் வந்து ரெட் கேப் போட்டிருக்காங்க. அதை பாக்குறான். பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, அந்த உமன் சொல்றாங்க, திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ. உன்னோட பிரதர் பாந்திரா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். திஸ் இஸ் த டைம் உனக்கு. இந்த டயத்துல நீ வந்து அவனோட பீஸா போயிடு, சமாதானமா போயிடு. இல்லைன்னா லேட்டர் லைஃப்லயும் இது தொடரும் உனக்கு. அதனால இப்பயே நீ முடிச்சிடு, இத ஃபர்கிவ்னஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டுட்டு உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. யாரு இவங்க, நான் எப்படி இவங்களை பாக்குறேன், இவங்களை இப்ப எனக்கு தெரியலையே, எப்படி திடீர்னு இவங்க வந்தாங்க. பார்த்தா ஹேட் எடுத்துட்டு அப்படியே வந்தாங்க. அப்புறம் வந்து பெரிய ஈகலா அவங்க பறந்து போயிட்டாங்களே, இது எனக்கு கனவா இல்ல என்னோட மைண்டோட ஒர்க்கா, இது எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, அப்படி கிளம்பி போகும்போது அங்க அமீர் வராரு. அமீர் வந்தவன அவர் என்ன சொல்றாருனாக்க, நீங்க என்ன வந்து இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டே இல்லையா, அதுக்கப்புறம் சிக்காயி என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா. இப்ப வந்து எனக்கு ஒய்ஃப் கிடையாது, ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது, எனக்கு அந்த கல்யாண ஏஜ் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. அதனால இல்லன்னு இவ பின்னாலேயே துரத்தின்னு வர்றாரு இவரு. ஆனா கூட இவ சட்டை பண்ணாம திருப்பி வந்துடுறா. அப்புறம் அனதர் 1 இயர் கழிச்சு இவங்க வந்துடுறாங்க, சங்கராவும் பவானியும் வந்துடுறான். வந்த உடனே பவானி வந்து இவகிட்ட சொல்றான், தீதி அங்க ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. என்னன்னாக்க, அங்க வந்து ரெட் கேப் விட்டுட்டு ஒரு லேடி வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, இவங்கள்ட்ட தேவகி கிட்ட சொல்லு, பிரதரோட பீஸ் வைக்க சொல்லு, வேண்டாம் போறோம், இந்த இது வந்து இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற டகப் வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி பாந்திரா வந்து இவளோட பீஸ்ல இருக்கணும்னு தான் அவர் ஆல்ரெடி முடிச்சுட்டாரு. ரொம்ப கஷ்டமும் பட்டுட்டாரு. ஃபர்கிவ் பண்ண சொல்லி சேர சொல்லுன்ட்டு வந்து யாரோ என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம கனவுல ஒருத்தர் பார்த்தோம். நம்ம வந்து அங்க யமுனால உட்கார்ந்து நம்ம பார்த்தோம், அது இமேஜினேஷன் நினைச்சோம். ஆனா இவளும் வந்து அதே சொல்றாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஓகே நம்ம டல்லா தான் வந்திருக்கா, டல்லா அவங்க பேருன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்ன உடனே, டல்லாவா நீ யாருன்ட்டு உள்ளுக்குள்ள கொஸ்டின் போடும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஆன்சர் வருது, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கும் போது நான் யாருன்னு உனக்கு புரியும்ட்டு வருதுன்னு சொல்றாங்க. இவ இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றா, திருப்பி அவங்க ஊருக்கு போயிடுறா. அவங்க ஊருக்கு போயிட்டு அங்க பண்டிட்ஜிய போய் பாக்குறா. பண்டிட்ஜிய போய் பார்த்தாக்க அங்க பண்டிட்ஜி என்ன சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாருனாக்க, சுலபாக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க இருப்பாங்க, இப்ப இருக்கிற நேரம் எல்லாம் நாங்க மெடிடேஷன்ல தான் இருக்கோம். அவளுக்கு என்ன பண்ணுவாங்க, உட்காந்து வச்சு அவரோட பிரதர் யாருன்னு அவர் சொல்லுவாரு. இன்னும் லாஸ்ட் உன்னோட ப்ரீவியஸ் பர்த்ல இது லோப்சாங்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரோட உனக்கு பிடிக்கவே இல்லை அவரோட உனக்கு டகப் இருந்தது. ஆனா அவர் லாஸ்ட் எண்ட் லைஃப்ல வரைக்கும் அவர் வந்து ஃபர்கிவ்னஸ் கேட்டாரு. நீங்க உன்னோட பெத்த பையனை வந்து நீங்க ஃபர்கிவ் பண்ணீங்களே ஜர்டானே, ஏன் அந்த மாதிரி என்ன ஃபர்கிவ் பண்ணக்கூடாதான்னு கேட்டாரு. நீ என்னமோ உன்னை எனக்கு ஃபர்கிவ் பண்ண தோணலன்ட்டு நீ சொல்லிட்ட, அவர் தான் இப்ப உன்னோட பிரதரா வந்திருக்காரு பாந்திராவா, அதனால விட்டுடு, இந்த வன்மத்தை நீ விட்டுடு அப்படின்னு சொல்றான். நான் ஏன் இவரை ஃபர்கிவ் பண்ண முடியல என்னால அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரு பீரியட்ல ஹேங் எம்பரர் பீரியட்ல நீ இருக்கும்போது அங்க நீ எப்படி இருந்தேன்னாக்க, நீ வந்து ஒருத்தரை லவ் பண்ண, அந்த லவ் யாரை நீ லவ் பண்ணியோ அவர் தான் லவ் சாங்கா வந்தாரு இங்க. அவரை என்ன பண்ண, அவரை விட்டுட்டு உங்க பேரண்ட்ஸோட கட்டாயத்துல நீ ஒரு மந்திரவாதியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் நல்லாவே இல்ல, அவரும் நீ கிடைக்கலன்ற அந்த ஏக்கத்துல உன்னை நினைச்சு ஏமாந்துட்டோமேன்ற இதுல
ஒரு மாதிரி உன் மேல இருக்கிற கோவத்துல அவரும் பாடி வெக்கேட் பண்ணிட்டாரு. அந்த இதுதான் உன்னை வந்து திருப்பி திருப்பி பின்னால வருது, நீ இதை இப்ப சால்வ் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவ்வளவு என்ன பண்றா, முடிவு பண்ணிட்டா நம்ம பிரதரோட நம்ம வந்து எப்படியும் வந்து இதுவாகணும், கன்வின்ஸ் ஆயிடணும்னு சொல்லிடுறா. ஆனா ஹோல் ஹார்ட்டடா எனக்கு வரமாட்டேன்றதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சுலபா பாடி வெக்கேட் பண்ணிடுறாங்க. பாடி வெக்கேட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அவங்க கிளம்பிடுறாங்க. இவ பண்டிட்ஜி என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் காஷ்மீர்ல வேலை இருக்கு, அதனால அந்த வேலை என்னோட கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதனால நான் காஷ்மீருக்கு போறேன், நான் இனிமே திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பிளஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. இவன் இங்க என்ன பண்றானாக்க, அவளோட சிஸ்டரோட டாட்டரோட கிராண்ட் டாட்டர், அது வந்து ரொம்ப சின்ன குழந்தை. அவ சிஸ்டரோட டாட்டர் இறந்துடுறா, ஒரு டிசீஸ் வந்து இறந்துடுறா அவன். அப்ப இந்த குழந்தை மட்டும் இருக்கு. பாந்திரா என்ன சொல்றா, நம்ம பாரு, நம்ம குடும்ப வாரிசு இந்த பொண்ணு, அவங்க அப்பா வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்ப இந்த பொண்ணை வந்து பார்க்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னவொடனே அவ பாந்திரா கிட்ட சொல்ற, நான் பாத்துக்கிறேன் அவளை, இனிமே என்னோட ஒர்க் வந்து இந்த குழந்தைய பாத்துக்கிறது தான் சொல்லிட்டு அவளுக்கு ஆக்சுவல் படி கிராண்ட் டாட்டர் வரணும். கிராண்ட் டாட்டர் இவ பாத்துட்டே இருக்கா. அப்ப இவர் காஷ்மீருக்கு போனார்ல பண்டிட்ஜி, அங்க போய் என்ன பண்றாரு, அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வித்துறாரு. வித்துட்டு இவரோட லாஸ்ட் டே எங்கெங்க சேரிட்டிஸ்க்கு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு, இவரும் தனக்கு வந்து பாடி வெக்கேட் பண்ற டைம் வந்த உடனே அவரோட செக்ரட்டரி கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாருனாக்க, ஒரு பவுச் கொடுக்குறாரு. இந்த பவுச்ல வந்து ஃபுல்லா கோல்டு காயின் இருக்கு, இதை எடுத்துட்டு நான் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்றேனோ நீ அவங்க கிட்ட சேர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு பாடி அவரும் இறந்து போயிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த செக்ரட்டரி வந்து அவ்வளவு பவுச் ஆஃப் கோல்டு காயின்ஸ் எடுத்துட்டு வராங்க. வந்துட்ட உடனே இவக்கு தேவகியை பாக்குறாங்க. தேவகியோட அட்ரஸ், அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு, அந்த லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் வராரு. வந்து இவர்கிட்ட தேவகியை பார்த்து கொடுப்பாரு. கொடுத்துட்ட உடனே தேவகி என்ன பண்ணுவா, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுவா, பண்டிட்ஜிக்கு வந்து மனசார இது பண்ணுவா, நன்றி சொல்லுவா. அவ நன்றி சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த பவுச்சை ஓபன் பண்ணா அவ்வளோ கோல்டு காயின் இருக்கும். அதுல அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, இதெல்லாம் இப்ப எனக்கு தேவைப்பட போகுது, இந்த காயின் எல்லாம் எனக்கு வேண்டாம், அண்ணா கிட்ட கொடுத்துடலாம், பாந்திரா கிட்ட கொடுத்துடலாம், அவர் வந்து அவருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறா. அவர் வந்து ஐயோ நம்ம சிஸ்டர் வந்து நம்மளுக்கு இப்படி கொடுக்குறாளே காயின் சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் தன்னோட ஃபேமிலிக்கும் யூஸ் பண்றாரு, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த ஊர்ல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாருக்கெல்லாம் டிசீஸ் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு, அதுக்கு டாக்டருக்கு, அதுக்கெல்லாம் அவர் வந்து சேரிட்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா இவ என்ன பண்றா, எல்லா கோல்டு காயினும் கொடுக்காம ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் எடுத்து வச்சுக்கிறா, பண்டிட்ஜி ஞாபகமா. அந்த காயினை என்ன பண்றா, ஒரு நாளைக்கு எடுத்துட்டு அவங்க வீடு பக்கத்துல இருக்கிற ஒரு ரிவர் கிட்ட போறா. எப்பவுமே அந்த காயின் அவர்கிட்ட தான் இருக்கும். அந்த ரிவர் கிட்ட போய் உட்கார்ந்த உடனே அவ இன்டர்னலா அவ என்ன ஃபீல் பண்றான்னா, இங்க இருக்கிற நிறைய கோவில்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி இனிமே இடிக்கப்படக்கூடாது, நிலைமை வந்து மாறணும், நான் வந்து நான் வந்து இந்த கோவில்கள் எல்லாம் நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த கோவில் எல்லாம் நான் காப்பாத்துவேன், திருப்பி நான் ரீபில்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் பண்றான். சங்கல்பம் பண்ணிட்டு என்ன பண்றா, வீட்டுக்கு வந்துடுறா. அடுத்த நாளைக்கு காலையில எழுந்து ஒரு பக்கெட் எடுத்துட்டு வாட்டர் எடுத்துட்டு வர்றதுக்காக போறா. அங்க போனாக்கா அங்க வாட்டர் எடுத்துட்டு வரும்போது எய்தாப்ல ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு. வந்து என்ன சொல்றாருனாக்க, எனக்கு வந்து இது கொடுன்னு கேக்குறாரு, தண்ணி கொடுன்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, என்கிட்ட மக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லையே, தண்ணி ஒண்ணும் இல்லையா, இல்ல எனக்கு கையில அப்படியே கொடு நான் குடிக்கிறேன்னு. இவன் என்ன பண்ணுவா, பக்கெட்ல கொடுப்பா, அவர் குடிப்பாரு அந்த தண்ணிய. குடிச்சிட்டு என்ன சொல்வாருனாக்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணுமே அப்படின்னு சொல்லும் போது, இப்ப என் கையில ஃபுட் பாக்கெட் இல்ல, உங்ககிட்ட காசும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இப்ப என்கிட்ட கொடுக்க முடியும், என்கிட்ட ஒரு கோல்டு காயின் இருக்கு, அந்த கோல்டு காயினை வந்து நான் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், இது நான் கொடுக்குறேன், நீங்க அதை கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு காசு வாங்கி நீங்க டிஃபன் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த காயினை வந்து அவ கொடுத்துடுறா. அவர்கிட்ட கொடுத்துட்ட உடனே அவர் அந்த காயினை வாங்கிட்டு என்ன பண்றாரு, அவன் முன்னால இருந்து மகாராணிக்கு ஜே, மகாராணிக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அவரு. அப்ப சொல்றாரு, மகாராணியா, என்னது, நான் ஒண்ணும் மகாராணி கிடையாது, நான் சாதாரணப்பட்ட ஆளாச்சு அப்படின்னு சொல்லும் போது, நீ மகாராணிமா, நீ மகாராணி, நீ எவ்வளவு கோவில்கள் எல்லாம் நீ காப்பாத்த போற, நீ மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு
அவரு ஜெயின்னு சொல்லிட்டு கத்திட்டு கொஞ்ச தூரம் பார்த்தா அவர் காணும். அவர் எங்க எஸ்கேப் பண்ணாரு, எங்க ஆனாருன்னு தெரியல. இவ சுத்தி சுத்தி பாக்குறா. ஐயோ இது ஏதோ கனவோ என்னவோ தெரியலையே, நம்ம மைண்டோட ஒர்க்கோ என்னவோ இது நிஜமான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்ல வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தவொடனே அவ போட்டு அந்த ஸ்கர்ட்டை வந்து அவுத்துட்டு வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஸ்கர்ட்டை உதறா. அவ கொடுத்த அந்த கோல்டு காயின் அங்க விழுது. அந்த இடத்துல விழுந்த உடனே அவ எடுத்து வச்சுக்கிறா. இது ஏதோ சம்திங் நினைச்சிட்டு அவ புரிஞ்சுக்கிறான். அப்புறம் இவளுக்கும் காலங்கள் செல்ல செல்ல உடம்பு சரியில்லாம ஆயிடுது. உடம்பு சரியில்லாம ஆயிட்ட உடனே அந்த பேத்தி இருக்கா இல்லையா, இவ வளர்க்கறா இல்லையா, அந்த பேத்தி கிட்ட வந்து அந்த இதை காயினை கொடுக்குறா, கோல்டு காயினை கொடுத்துட்டு, உனக்கு கல்யாணம் வரும்போது இதை வந்து நீ வித்து நீ இது பண்ணிக்கோ, காசு பண்ணிட்டு நீ நல்லபடியா நீ கல்யாணம் ஆகி லைஃப்ல செட்டில் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சிக்காகி என்ன பண்றா, கொஞ்ச காலத்துல அவளும் பாடி வெக்கேட் பண்ணிடுறா. பாடி வெக்கேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிறப்பு எங்க பிறக்கிறான்னாக்க கீதா லட்சுமின்ற பேர்ல இதுல வந்து பிறக்கிறா. ரஜ்புத் பேரரசரோட பட்டத்து இளவரசியா அங்க பிறக்கிறா. அங்க பிறந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கோவில்கள் எல்லாம் கிருஷ்ணர் கோவில், விஷ்ணு கோவில் இதெல்லாம் காப்பாத்தணுங்கிறதுனால பரம கிருஷ்ண பக்தரா இருக்காங்க, காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவ என்ன பண்றா, ஒரு முஸ்லிம பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த முஸ்லிம் கை வந்து வேற யாரும் கிடையாது, அந்த அமீர்னு ஒருத்தர் வந்து இவகிட்ட மதுரால என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சுத்திட்டு இருந்தார்ல, அவர் வந்து ஒரு சுல்தான், பெரிய ஒரு பேரரசருக்கு வந்து மகனா பிறக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது. இது வந்து அந்த லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னி ஆஃப் த டைம் அந்த புக்ல படிச்சீங்கன்னா அதோட ஃபுல் டீடைல்ஸும் அதுல போட்டிருக்கேன். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்.